ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது xylo D4. இந்த வண்டியை டோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறது. இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப்பில் இன்ஜெக்டர்ஸ் அண்டு ஹை ப்ரெஷர் பம்ப் ரெண்டையும் மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட செலவாயிருக்கு. இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்ன ப்ராப்ளம் பார்த்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். வாங்க, லெட்ஸ் டயக்னோஸ் டுகெதர். இக்னிஷன் ஆன் கண்டிஷனில் இங்கே பாருங்கள், அந்த இன்ஜின் அப்படிங்கிற அந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. சரியா, இங்கே பாருங்கள். அது எதனால் இருக்குது அந்த வார்னிங் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, தட் பிகாஸ் ஆஃப் அது எதனாலனா camshaft ஃபெயிலியர் டியூ டு நோ camshaft சிக்னல். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தினால வந்திருக்கு. இதுதான் டிஃபெக்டிவ். சரிங்களா? ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ கிளியர் பண்ணால் அந்த என்ஜின் சிம்பிள் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குல்ல, அது போய்டும் பாருங்கள். போயிடுச்சு. சரியா? ஓகே, இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, let me start. ஸோ ரயில் ப்ரெஷர் டெவலப் ஆகுது, என்ஜின் ஸ்பீடாக இருக்குங்க. பட் இப்போ பாருங்கள், திரும்ப அந்த என்ஜின் வார்னிங் இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதனால தான் இந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வியூவர்ஸ், இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டி ஆக்சுவலி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரோ பம்போ கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ்லீட் ஆகிருக்கு. இன்ஜெக்டர்ஸ் அண்ட் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றிருக்காங்க. அதனால் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுறது, பம்பு சர்வீஸ் பண்ணுறது, அது ப்ராப்ளம் இல்லாத போது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்ஜெக்டர்ஸ் காலி பண்ணுறீங்க, பம்பு காலி பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகிடும். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ரியல் ப்ராப்ளம் camshaft சிக்னல் ப்ராப்ளம். ஸோ இந்த வண்டியில் இப்போ camshaft சிக்னல் பிரச்சனையை நம்ம தீர்த்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு புஷ் பண்ண தான் இருக்குது. ராஜா, திரும்ப அதே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி பண்ணுங்க ராஜா. இப்போ பண்ணாதீங்க. சரிங்க சார், செல் போட சொல்லி ஷேக் பண்ணாதான். ஆமாம், இப்போ போடுங்க. ரைட். ஸோ இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் தப்பாக போகிறதுனால camshaft சிக்னல் ப்ராப்ளத்தை போய் நீங்கள் பம்பு இன்ஜெக்டர்னு போனீங்கன்னா இருக்கிற வண்டியோட ஒரிஜினாலிட்டி போய்டும். 1 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணிட்டு இருக்கும். ஸோ டயக்னோஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக கேர்ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா? ஸோ இந்த லெவலில் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீவர்ஸ், கேம் சிக்னல் தான் ப்ராப்ளம் சொல்லி டயக்னோஸ் பண்ணியாச்சு. ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. கேம் சென்சாரை பார்த்தீங்கன்னா கிராங்க் பண்ணுற அந்த டைமிங் ஏற்ற மாதிரி அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி நல்லா பண்ணினது பார்த்தீங்கன்னா என்னுடைய சீனியர் மெக்கானிக்கு. ஸோ ரியலி அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ இல்லைனா என்னால் அந்த கான்ஃபிடென்ட் டெசிஷனுக்கு அடுத்த லெவல் போக முடியாது. தேங்க்யூ.